வணக்கம். வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி வளர்பிறை சதுர்தசி, யோகம் அமிர்த சித்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராட்டமம். நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு தான் கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம்னா சாதத்தால் அபிஷேகம். சாதம் நம்ம சாப்பிட்றோமே, சாப்பாடு, சாதம், ரைஸு, ஒயிட் ரைஸ். வடித்த சாதத்தை எடுத்து சிவலிங்கத்து மேலே அப்பி எல்லா சிவன் கோயிலையும் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. சாயந்தரம், நாளைக்கு சாயந்தரம் பௌர்ணமி அன்னைக்கு, ஐப்பசி மாதத்து பௌர்ணமி அன்று எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம், அன்னம் ப்ளஸ் அபிஷேகம், அன்னாபிஷேகம் நடைபெறும். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, காய்கறியில் பந்தல் போடுவாங்க, பூப்பந்தல் போடுவாங்க. அந்த சிவன் சன்னதிக்கு எதிர காய்கறிகளால் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. மலர்கள், காய்கறி வகைகள், பழங்கள் இவற்றையெல்லாம் தொங்க விட்டு அலங்காரம் செய்வார்கள். சாதத்தையே எடுத்து அப்படியே சிவன் லிங்கத்து மேலே அப்பிடுவாங்க. சாதத்தை வடித்து அதை சிவலிங்கத்து மேலே அப்பி அதை கொஞ்சம் நேரம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி நைட்டு அதை கலைச்சிருவாங்க அந்த அபிஷேகத்தை. அதனால் கரெக்டாக சாயந்தரம் தீபாராதனை ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணோம், எத்தனை மணிக்கு தீபாராதனைன்னு கேட்டுக்கணும். 5-5:15 தீபாராதனை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மழை காலங்கிறதுனால சீக்கிரம் இருட்டிடும். இருட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னால் தீபாராதனை பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் அந்த அலங்காரத்தை பார்க்க முடியும். அன்னாபிஷேகத்தை அதுக்கப்புறம் கலைச்சி ராத்திரி மறுபடியும் ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அன்னாபிஷேகத்தை கலைச்சதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சாதம்லாம் எடுத்துகிட்டு போய் அதை ஏதாவது ஒரு குளத்தில் போய் கரைப்பாங்க. அன்னாபிஷேகம்ங்கிறது சிவபெருமானுக்கு வருஷத்தில் ஒரு நாள். ஐப்பசி பௌர்ணமி என்றைக்கோ அன்றைக்கி தான். நாளைக்கு தான் ஐப்பசி மாதத்து பௌர்ணமி. நாளைக்கு எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம். அன்னம்னா சாதம், சோறு. நம்ம சாப்பிட்றோமே சாதம், அரிசி வடித்து சாப்பிட்றோமே அந்த சாதத்தை தான் அன்னம். அந்த அன்னத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது வருடத்தில் ஒரு நாள், ஐப்பசி பௌர்ணமி. அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அன்னாபிஷேகம். அந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உடம்பில் இருக்கிற வியாதி வெக்கையெல்லாம் போயிடும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, சரீரத்திற்கு மட்டுமல்ல மனதிற்கும் நல்லது. சிவன் அருள் கிடைக்கும், சிவபெருமான் அருள் கிடைக்கக்கூடிய நாள். அன்னாபிஷேக தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாளைக்கு சாயந்தரம் எல்லா சிவன் கோயிலையும் அன்னாபிஷேகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மீனா ரவிக்குமார், காமலாபுரம், ஓமலூர், சேலம். என்னுடைய மகன்கள் ஜாதகத்தில் சில தோஷம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். திலஹோமம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் ரெகுலராக கொஷின் கேட்குறவங்க எனக்கு தெரியும். சேலத்துக்கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பையனுடைய பிறந்த ஜனன குறிப்பு, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதெல்லாம் என்கிட்ட வெப்சைட்டில் அனுப்புங்க, ஆன்லைனில் அனுப்புங்க. அப்போ தான் ஜாதகத்தில் என்ன தோஷம், என்ன செய்யணும், என்ன பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் தேவையா இல்லையா, யார் போய் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் வேண்டாம், தனியாக நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம். கும்பகோணம் காரைக்கால் சாலையில் அமைந்துள்ள திருப்பாம்புரம் ராகு கேது தலம். திருமண தடை நீங்க இங்கு உள்ள குளத்தில் குளித்து விட்டு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த குளத்தில் பாம்புகள் அதிகமாக இருக்குமாம்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தாங்க. பாம்பில் பேர் தான் பாம்புரம்னு ஒரு திருப்பாம்புரம்னு வருது. அங்கே அப்படியே பாம்பு நெளியுன்னு சொல்லலாம், சும்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே போய் பரிகாரம் பண்ணலாம். அங்கே போய் அந்த குளத்து தண்ணியை எடுத்து வேணால் தலையில் தெளிச்சிக்குங்க, குளிச்சுட்டு போயிடுங்க. கும்பகோணத்தில் போய் ரூம் எடுத்து தங்கி குளிச்சுட்டு போயிடுங்க. அங்கே போய் திருப்பாம்பரத்தில் போய் அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு வர சொல்லி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து எல்லோரும் தலையில் தெளிச்சுட்டு போய் தரிசனம் பண்ணுங்க. அது நல்ல ஒரு விசேஷமான ஸ்தலம். அது சிவன் கோவில், சேஷபுரீஸ்வரர்னு பேர், அங்கே சாமி பேர். பண்ணலாம், அங்கே போய் பரிகாரம் பண்ணுறது நல்லது. கல்யாண தடை நீங்கும், நாகதோஷம் விலகும். ஆனால் அந்த குளத்தில் குளிச்சுட்டு தான் பண்ணணும், குளத்தில் குளித்தா பாம்பு வரும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அது சும்மா கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பாதீங்க. முருகப்பெருமான் நட்சத்திரம் கிருத்திகை, ஆனால் அவருக்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுவது. இதெல்லாம் அவருடைய வழிபாட்டுக்கு உரிய நாட்கள். தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம், அதை விட்டுட்டீங்க நீங்கள் 3 நாள் முருகன் வழிபாட்டில். தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் இதெல்லாம் முருகன் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாட்கள். ஆனால் அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை. இதுவும் அவங்க தான். மீனா ரவிக்குமார், காமலாபுரம், ஓமலூர், சேலம். சித்திரை மாதம் வரும் அட்சய திருதியை அன்றைக்கி தான் மணிமேகலை கையில் இருந்த அட்சய பாத்திரத்தை போற்றவே கொண்டாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் நிறைய சிறப்பு உண்டு. அட்சய திருதிக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய சிறப்பு. அதில் இதுவும் ஒன்று. நீங்கள் சொல்கிறது அந்த காய சண்டிகை இதெல்லாம் வருமே, பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருக அப்படின்னு சொல்லி தான் மணிமேகலைக்கு வந்த அண்ணன் இது அட்சய பாத்திரம் வழங்கப்பட்டது. பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருக, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. சுகுமார், கேட்காடு, சேலம் 2. அன்று அட்சய திருதி என்று அன்னதானம் செய்தால் வீட்டிலே அன்னம் நிலைக்கும். ஆமாம், 17 அடி அகலம், 167 அடி நீளம் இந்த மனையிலே வீடு கட்டிவிட்டோம். யாருக்காவது உடல்நிலை பாதிக்கிறது, இது இந்த வாஸ்து சாஸ்திரப்படி இது நல்லதா? 100 அடிக்கு மேல் கட்டி உள்ளோம். பெரிய வீடாக கட்டியிருக்காங்க, அகலம் கம்மி, ஆனால் நீளமாக போகும். அந்த காலத்தில் கிராம வீடெல்லாம் அப்படி தான் இருக்கும். திருமண முயற்சி செய்கிறோம், திருமணம் நடைபெறவில்லை, வீட்டு அளவு அகல நீளத்தில் ஏதேனும் வாஸ்து தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆகும். திருமணஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர், கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் வரும். திருமணஞ்சேரி அம்பாள், கோகிலாம்பாள்னு பேர். அங்கே திருமண கோலத்திலேயே அம்பிகை காட்சியளிக்கிறாள். சிவனுக்கு பெயர் அங்கே திருமணநாதர், உத்வாகநாதர்னு பேர். உத்வாகம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் திருமணம், உத்வாகநாதர். அங்கே போயிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணஞ்சேரி கோயிலுக்கு சென்று அம்பிகை கோகிலாம்பாளையும் உத்வாகநாதரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். என்னைக்கு வேணால் போகலாம். ரமேஷ் முதலியார், சேலம். எனது அக்கா மகன் வயது 14, மீனராசி, கடகலக்னம், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் கேது உள்ளது. படிப்பு என்ன அமையும், தொழில் என்ன அமையும், விளக்கம் தரவும். 10 குடையவன் 11 சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் மெடிக்கல் ஃபீல்டு வரும். மருத்துவ படிப்பு படிக்க வையுங்கள். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருப்பது ஒரு யோகம். சந்திரன் செவ்வாய் வீடான மேஷத்தில் இருக்கிறது, செவ்வாய் சந்திரன் வீடான கடகத்தில் இருக்கிறது. சந்திரன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் சந்திரன். ராசி அதிபதி 4 குடைவன் ராசியிலே. எனவே இந்த கேந்திரங்களிலே சந்திரனும் செவ்வாயும் இருப்பது ஒரு யோகம். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றது மற்றொரு யோகம். கேந்திராதிபதிகள் கேந்திரத்திலே வலுவாக அமைந்திருப்பது ஒரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிகச்சிறப்பான கிரக அமைப்பு, மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், தைரியமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள், விரைவாக முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தார் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். மிக அழகாக அற்புதமாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசியிலே குரு, 7ல் புதன். ராசியில் உள்ள குரு 7ல் உள்ள புதனை பார்க்கிறது. 7ஆம் இடத்து புதன் ராசியில் உள்ள குருவை பார்க்கிறது. குருவும் புதனும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சமசப்தமமாக அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிகப்பெரிய யோகம். தனஸ்தானாதிபதியாகிய புதனை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது. எனவே தன லாபம் அதிகமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே 2 குடைவனும் 2ஆம் இடத்திலே 11 குடைவனும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் செல்வச் செழிப்பு மிகுதியாகும். தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி 2-11 குடைவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய யோகம். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். இன்றைக்கி யார்கிட்டயா பணம் கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு வரவேண்டிய பழைய டியூவாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கடன் கேட்டாலும் சரி, கைமாத்தா ஒரு 5 ரூபா கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க, பெரிய 5 ரூபா. எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் தொழிலை செய்வீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த உங்களது முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். தொழில் தொடர்பான, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெளியூர்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படலாம். எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நேரம். கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நல்ல நாள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பலரும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை வழங்குவார்கள். எல்லோராலும் நீங்கள் புகழப்படுவீர்கள். அதுதான் இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பலன். எல்லாரும் உங்களை வந்து புகழ்வாங்க. அப்படி ஏதோ ஒரு சாதனை செய்திருந்தால்தான் எல்லாரும் புகழ்வார்கள். சும்மா வந்து யாராவது புகழ்வாங்களா? காக்கா பிடிக்கணும் தான் சும்மா புகழ்வான். உண்மையிலேயே புகழணும்னா அப்போ ஏதோ சாதனை பண்ணியிருக்கணும். ஏதோ சாதனை பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. உங்களுடைய திறமைகளை புகழ்வார்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு உங்கள்கிட்ட பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களை வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய பதவிக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை விட சற்று அதிக முக்கியத்துவம் உங்கள் அலுவலகத்தில் வழங்கப்படும். எனவே இது மிக மிக அற்புதமான நல்ல நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலே வளர்ச்சி, உத்தியோகத்தில் நற்பெயர். எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2-11 குடைய புதன் குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். தனலாபாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்தலாம். பல புதிய கிளைகளை துவங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். வெற்றிகரமான நாள், ரொம்ப நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். மேல் படிப்பு படிப்பதிலே ஆர்வம் அதிகரிக்கும். மேல் படிப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கும். அட்மிஷன் கிடைக்கும். படிக்கலாம். கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு கூத்தனூர் சரஸ்வதியை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். கூத்தனூர் திருவாரூர் கிட்ட இருக்குது. பூந்தோட்டம் பக்கத்தில். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பூந்தோட்டம். சாலை வழியாக செல்லும் பொழுது பேரளம் தாண்டி திருவாரூர் செல்லும் பாதையிலே பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனே ரைட் சைடில் கொஞ்சம் அப்படி திரும்பினா கூத்தனூர் சரஸ்வதி கோவில். கூத்தனூர்னு பேர். சரஸ்வதிக்கு தனி கோவில் தமிழ்நாட்டிலே அங்கு தான் இருக்கிறது. அந்த அம்பிகையை போய் வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந் தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு வேண்டிக்கங்க. வேண்டிட்டா உங்களுக்கு அப்படியே கல்வி ஞானம், இசை ஞானம்,
பாஷா ஞானம் எல்லாத்தையும் கொடுத்துருவான் அந்த அம்பாள். ஒரு நொடிப்பொழுது அப்படி கடைக்கண் பார்த்தா போகிறோம். சரஸ்வதியுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தாலே உங்களுக்கு எல்லாமே வரும், எல்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும், மிகப்பெரிய புகழ் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சத்தால். சரஸ்வதி கடாட்சங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணம் கூட சம்பாதிச்சிடலாம், சரஸ்வதி கடாட்சத்தை அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. அது ஒரு பெரிய சொத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. யாராலும் அழிக்க முடியாத சொத்து கல்வி. கள்வர் கவர்ந்து செல்ல முடியாத ஒரு வஸ்து ஒன்று உண்டு என்றால் அது அறிவு. எதாலும் அழிக்க முடியாதது ஏதேனும் ஒன்று உண்டு என்றால் அது ஞானம், நாலெட்ஜ். எனவே அந்த ஞானத்தை, அந்த நாலெட்ஜு, அந்த அறிவு, அந்த வித்தை, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கல்விக்கதிபதியான சரஸ்வதியை வழிபட வேண்டாமா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். மயிலாடுதுறையிலிருந்து சாலை வழியாக திருவாரூர் செல்லும் பாதையிலே பேரளம் தாண்டிய பிறகு அங்கே யாரை கேட்டாலும் கூத்தனூர் சரஸ்வதி கோவில்னால் சொல்லுவாங்க. பூந்தோட்டம் கூத்தனூர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பூந்தோட்டம் கூத்தனூர். கூத்தனூர் சரஸ்வதி கோவில், அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். 10 குடைவன் 7ஆம் இடத்திலும் 7 குடைவன் 10ஆம் இடத்திலுமாக இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகம் பெற்று சந்திரமங்கல யோகம் பெற்று அற்புதமாக உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிதாக விரிவுபடுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே புதன், 7இல் குரு. குருவும் புதனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்றன. புதனை குரு பார்க்கிறது, குருவை புதன் பார்க்கிறது. புதன் குரு சமசப்தமமாக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற இந்த அற்புதமான கிரக அமைப்பு. அது மட்டுமல்ல, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. 7 குடைவன் 2ஆம் இடமான குருவின் வீட்டிலே தனுசிலே இருக்கிறது. தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் பரிவர்த்தனை. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நடக்கும். திருமணமாகாத விருச்சிக ராசியினருக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது ஆண் வாரிசு ஏற்படும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் இப்போ 2வது குழந்தை பிறக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வருமானம் அதிகமாக வரும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வச் செழிப்பு மிகுதியாகின்ற நல்ல நேரம். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது விருச்சிகத்திற்கு. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 10 குடைவனை குரு பார்க்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ராசியிலே சுக்கிரன், ராசி அதிபதி சுக்கிரன் வீட்டிலே. ராசியில் சுக்கிரன், ராசி அதிபதி குரு, சுக்கிரன் வீட்டில் 6ஆம் இடத்தில். எனவே இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இப்போது ஏற்பட்டிருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ். குருவும் சுக்கிரனும் வீடு மாற்றிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய யோகம். அதில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, பெரிய அமௌண்ட் பணம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் லாபாதிபதி. அதே மாதிரி வியாதியெல்லாம் இருந்தால் காணாமல் போயிடும். அது உங்களுடைய போன மாதத்து ரிப்போர்ட்டையும் இந்த மாதத்து ரிப்போர்ட்டையும் பார்த்து டாக்டர்லாம் ஆச்சரியப்படுவாங்க. என்ன ஏதாவது ரிப்போர்ட் மாறிடுச்சா, யாரோட ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, கே வெங்கட்ராமன் பதிலாக எஸ் வெங்கட்ராமன் வந்திருக்கோ அப்படின்லாம் கேட்பாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் அதே தாங்க, எங்களுக்கு தான் வியாதி குணமாகிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இனிமேல் அந்த இன்ஜெக்ஷன்லாம் நிறுத்திடலாம், மாத்திரை மருந்தெல்லாம் மாற்றிடலாம், மாத்திரை அப்படின்னு சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், ரொம்ப நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். ராசியை
குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்திலே உள்ள புதனை குரு பார்க்கிறது, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது, பாக்யஸ்தானாதிபதி புதனை பார்க்கிறது, ராசியை பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு இப்போ என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது நடக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்கள் வீட்டில். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நன்மைகள் நடைபெறும். அசையா சொத்து தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அது முடிவுக்கு வரும். வீடு வாங்கிறது விற்கிறது தொடர்பாக ஏதாவது சிக்கல் இருந்தால் அப்போ அது சரியாயிடும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படிப்பார்கள். கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். படித்ததை அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். அந்த ஞாபக சக்தி வர்றதுக்கே நமக்கு சரஸ்வதியுடைய அருள் இருந்தால் தான் முடியும். கல்லும் சொல்லாதோ கவி. சரஸ்வதியுடைய அருள் இருந்தால் கல்லுக்கு கூட உயிர் அது கவிதை பாட ஆரம்பிச்சிருமோ. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். கல்லும் சொல்லாதோ கவி. அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் சரஸ்வதி கடாட்சன்றது. எது வேணால் கிடைச்சிரும். சரஸ்வதி கடாட்சம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் எல்லோரும் போய் அங்கே போய் கூத்தனூரில் போய் முறையிடுங்க. அந்த அம்மா விடாதீங்க. எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும், கல்வி வேணும், பேச்சுத்திறமை வேண்டும், பாட்டுத்திறமை வேண்டும் அப்படின்னு அந்த அம்மாட்ட முறையிடுங்க. கிடைக்கும். சரஸ்வதி கடாட்சம் கிடைக்க போகும் நேரம் வந்து விட்டது. கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆறுக்குடைவன் 3ஆம் இடம் வந்ததால் யோகம். ராசியிலே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சந்தோஷமான நல்ல குடும்ப வாழ்க்கை, அமைதியான குடும்ப வாழ்க்கை இப்பொழுது ஏற்படும். அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். உங்களுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு நற்செய்தி இன்றைய தினம் வந்து சேரும். உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுவீங்க. யூ வில் ப்ளே எ வெரி வைட்டல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் யுவர் ஆஃபீஸ். மிகச்சிறப்பான முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே கும்பராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 5, 9 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 2, 5ஆம் வீடுகளிலே 5க்கு அதிபதி 9க்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆகிய 2 கிரகங்களும் இடமாற்றம் பெற்று செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய் என இவ்விரு கிரகங்களும் பரிவர்த்தனா யோகத்திலே இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடைபெறும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். மீன ராசிக்கு இப்பொழுது ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் காணாமலே போகும், அற்றுப்போகும். வியாதிகள் அற்றுப்போகும். வியாதியே கிடையாது. நல்லா இருப்பீங்க, ஜாலியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம். இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே. ஒன்றொன்னா எடுத்து சில பேர் பார்ப்பாங்க. இது என்னது, உப்பா சர்க்கரையா அப்படிம்பாங்க. உப்பா சர்க்கரையா அப்படின்னு ஒன்றொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ இது சாப்பிட்டா உப்பு ஏறிடும், பிபி சாப்பிடாதுன்னு. ஐயோ இதை சாப்பிட்டா சுகர் ஏறிடும், டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும். இப்படி உப்புக்கும் சர்க்கரைக்கும் பயந்து 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 சாப்பிட்றவங்கலாம் இனிமேல் அந்த பயத்தையே விட்டுடுங்க. எல்லாம் நல்லா இருக்கும். சும்மா பூந்து விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்ப டாக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார். ரிப்போர்ட்டை பார்த்து எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் இந்த கிரகங்கள் செய்கின்ற மாற்றங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், மனிதர்களால் முடியாததை கிரகங்கள் செய்யும். நவ கிரகங்களால் செய்ய முடியாததை கடவுள் செய்வார். கடவுளாலேயே செய்ய முடியாததை மகான்களால் செய்ய முடியும். மகான்கள் ஆசி கிடைத்தால் கடவுளே அவருடைய உத்தரவை மாற்றிக்குவார். இப்பொழுது உங்களுக்கு எல்லா புண்ணியமும் சேர்ந்திருக்கு. தெய்வ அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம், கிரகங்களின் அனுகிரகம், உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு
என எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மீன ராசிக்கு இப்பொழுது மிகச்சிறப்பான நல்ல நேரம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். நாளைய விசேஷம். நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம் எல்லாமே நாளைக்கு தான். பௌர்ணமி நாளை தினம். ஐப்பசி மாதத்து பௌர்ணமி என்பதால் எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அன்னம் அப்படின்னா சாதம், நம்ம சாப்பிட்றோமே சாதம், அதுக்கு பேர் அன்னம். அந்த அன்னத்தால் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்வார்கள், அதுதான் அன்னாபிஷேகம். நாளை மாலை எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேக சிறப்பு தரிசனம் பார்க்க தவறாதீர்கள். இப்போ ஒரு செகண்டாக பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம், நாளைக்கு ஐப்பசி மாதத்து பௌர்ணமி, நாளைக்கு கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம், அன்னாபிஷேகம், சாயந்தரம் அன்னாபிஷேகம் சிவன் கோயில் எல்லாத்துலேயும் நடக்கும். பார்க்க தவறாதீர்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.